உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். எடப்பாடி மைக்கு பிடிச்சாவே கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணுறது, விடுதலை சக்தியை வான்றது, நீ வா நீ வான்னு தேடி தேடி மாற்றம் வரும். நிச்சயமாக இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவிற்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடித்தா கூட எவ்வளோ உயரத்தில் நின்று நம்ம வித்தை காட்டினாலும் மக்களிடம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியிருக்கு. நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அதை விரைவுபடுத்த எங்களுடைய துறையுடைய செயலாளரும் உறுப்பினரும் லீகல் விங்கை அழைத்து நேற்றைக்கு முன்தினம் கூட நடைபெற்ற சீராய்வு கூட்டத்தில் பேசியிருக்கின்றோம். வெகு விரைவில் அதற்கு ஒரு முடிவு ஏற்படுத்தப்படும். ஆமணி உரிமையாளர்கள் ஒப்புதல் பெற்றுத்தான், அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் அந்த முடிச்சூர் பேருந்து நிலையமே அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட பிறகு சில காரணங்களை கூறி அதில் அவர் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர மறுக்கின்றார்கள். இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் தீர்வு எப்பொழுது வரும் என்றால், கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னொரு 2-3 மாத காலங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும். நேற்றைக்கு முன்தினம் கூட இதே ஆய்வுக் கூட்டத்தில் உறுப்பினர் செயலாளரும் எங்கள் துறையுடைய செயலாளரும் சம்பந்தப்பட்ட தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் விரைவுபடுத்த சொல்லி வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். அதுவும் ரயில் நிலையத்திற்கும் அதற்குண்டான தொகை 20 கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தான் வழங்கியிருக்கின்றது. அந்த பணியும் விரைவுபடுத்தப்படும். அவரிடம் கோரிய போது செப்டம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். நாங்கள் யாரையாவது வான்னு கூப்பிட்டு இருக்கிறோமா? இல்லை அவங்க கூட்டணியில் இருங்க யாரையாவது விமர்சனம் பண்ணுறோமா? எடப்பாடி மைக்கு பிடிச்சாவே கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணுறது, விடுதலை சக்தியை வான்றது, நீ வா நீ வான்னு தேடி தேடி கூப்பிட்றது. ஏற்கனவே நான் சொன்னபடி புலிக்கு பயந்தவன் தான் தன் மேலே படுத்துக்கணுவான். எடப்பாடி கதையும் அப்படிலாம் ஆயிடுச்சு. பல்ட்டி பழனிசாமி டெய்லி ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. இந்த கூட்டணியை பொறுத்தளவில் கொள்கை சார்ந்த கூட்டணி இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. கொள்கை சார்ந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்களை முழுவதுமாக இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் நம்புகின்றன. மக்கள் நலப்பணியிலே ஒன்றியத்திலே முதன்மையாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு மக்களின் முதல்வர் என்ற பட்டத்தோடு முதலமைச்சர் என்ற முடியையும் கிரீடத்தையும் மக்கள் சூட தயாராக இருக்கின்றார்கள். 67-77 மாற்றம் 26லையும் வரும்னு விஜய் சொல்லியிருக்காரு. அண்ணா வழியில் நாங்கள் நடப்போம்னு சொல்லி மாற்றம் வரும். நிச்சயமாக இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவிற்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். தொடங்கட்டும். அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடித்தா கூட எவ்வளோ உயரத்தில் நின்று நம்ம வித்தை காட்டினாலும் மக்களிடம் காசு பெறுகின்ற போது இறங்கி வந்து தான் ஆக வேண்டும். ஓட்டு என்ற மகத்தான சக்தி மக்களிடம் இருக்கின்றது. அந்த மகத்தான சக்தி எங்கள் முதலமைச்சர் அவர்களின் பக்கம் இருக்கின்றது. நிச்சயம் வென்று காட்டுவோம். மீண்டும் முதலமைச்சராக கோட்டையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் 2வது முறையாக ஆட்சி அமைத்தார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.